கர்த்தரை உண்மையா சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளை 6 இக்கட்டுகளுக்கு நீக்கலாக்கி 7வதிலும் பொல்லாப்பு தொடாதபடிக்கு பார்த்து கொள்வார். அந்த 6 இக்கட்டும் 7வது பொல்லாப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதலாவது பஞ்ச காலத்துல ஏற்படுற மரணம், அதுக்கு விலக்கி மீட்பாரு. 2வது யுத்த காலத்துல பட்டய வெட்டுக்கு விலக்கி மீட்பாரு. 3வது நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீங்க. 4வது பாலாக்குதல் வரும்போது அதை பார்த்து சிரிப்பீங்க. 5வது காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீங்க. 6வது வெளியின் கல்லுகளோட உங்களுக்கு உடன்படிக்கை இருக்கும். இதுதான் அந்த 6 இக்கட்டுக்கும் உங்களை நீக்கலாக்கி காப்பாரு. அந்த 7வது பொல்லாப்பு என்னன்னா, வெளியின் மிருகங்களும் உங்களோட சமாதானமா இருக்கும். இப்படிப்பட்ட இக்கட்டுக்கெல்லாம் உங்களை நீக்கி உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோட இருக்கும். உங்க வீட்ல ஒரு குறைவையும் காண மாட்டீங்க. உங்களோட சந்தானம் பெருகி உங்களுடைய சந்ததியார் இந்த பூமியை சுதந்திரிப்பாங்க. தானியம் ஏற்ற காலத்துல அம்பாரத்துல சேர்றது போல நீங்களும் உங்க ஆயுசு பூரணப்பட்டு முதிர் வயதுல கல்லறையில சேருவீங்க. இதெல்லாம் கர்த்தரை உண்மையா சேவிக்கிற பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட காணொளிகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.